இப்போ நம்மக்கிட்ட ஒரு ரேண்டமாக ஒரு 5 நம்பரை யாராவது கொடுத்து இதை ஷார்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 5 செகண்ட் அப்படியே பார்ப்போம். பார்த்துட்டு இந்தாங்க இதை ஷார்ட் பண்ண நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அவுட்புட் என்னங்கிறத சொல்லுவோம். பட் இதே நம்ம வந்து கம்ப்யூட்டர் பண்ண வைக்கணும்னா அதுக்கு முதல்ல லாஜிக் கண்டுபிடிக்கணும். அந்த லாஜிக்கை கோடாக மாற்றி நம்ம கம்ப்யூட்டரை கொடுத்தோம்னா அதுக்கான வேலையை பார்த்து கடைசி அவுட்புட் என்னங்கிறது வந்து சொல்லும். ஓகேவா? இப்போ வந்து நான் ஒரு ஆவரேஜான ஒரு ப்ரோக்ராமராக இருக்கேன். என்னோட டீம் லீடர் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாரு, சுந்தர் இந்த மாதிரி நான் உன்கிட்ட எத்தனை நம்பர் வேணாலும் கொடுப்பேன், அந்த நம்பர் எல்லாத்தையும் நீ வாங்கி வச்சுட்டு அதை வந்து எனக்கு ஷார்ட் பண்ணி கொடுக்கணும், இதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதிடுவா அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு லாஜிக் வந்து கண்டுபிடிப்பேன். லாஜிக் ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டா அதை அப்படியே வந்து கோடாக மாற்றிடுவேன். ஸோ அந்த கோட் எனக்கு அவுட்புட் என்னங்கிறத சொல்லி முதல்ல இந்த ப்ரோக்ராமுக்கு நான் வந்து லாஜிக் கண்டுபிடிக்கணும். லாஜிக் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ மேனுவலாக நம்ம பண்ணால் என்ன பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 நம்பர் எடுத்துக்கலாம். 9, 7, 5, 3, 2 இந்த 5 நம்பர் இருக்குது. இதை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணணும்னா நம்ம மைண்ட் வந்து என்ன பண்ணுன்னா 2 மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணும். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னா, இருக்கிறதுலே எது சிறிய நம்பரோ அதை எடுத்துகிட்டு வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் போடும். அதுக்கப்புறம் 2வது சிறிய நம்பரை 2வது பொசிஷனில், 3வது சிறிய நம்பரை 3வது பொசிஷனில். ஸோ இந்த மாதிரி போட்டு வந்துட்டே இருக்கும். இது ஒரு மெத்தடில் பண்ணலாம். அப்படி இல்லையா, இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, இருக்கிறதுலே எது பெரிய நம்பரோ அதை எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட் பொசிஷனில் போடும். 2வது பெரிய நம்பரை லாஸ்ட்டுக்கு முந்தின பொசிஷன். ஸோ இந்த மாதிரி வந்து போட்டு வரும். இப்போ நம்ம வந்து 2வது மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன்னு வச்சுக்கலாமே. இப்போ நம்ம லாஜிக் வந்து எப்படி எழுதுவோம்னா, முதல் 2 நம்பரை வந்து கம்பேர் பண்ணுவோம். அதாவது 9யும் 7யும் கம்பேர் பண்ணுவோம். 9 வந்து பெரிய நம்பர். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஷார்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ 7ங்கிறது முதல் இடத்துக்கு வந்துடும், 9ங்கிறது 2வது இடத்துக்கு வந்துடும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனோட முடிவு. சேம் அதே மாதிரி 2வது ஐட்ரேஷனில் 9யும் 5யும் கம்பேர் பண்ணுவோம். 9 பெருசாக இருக்கிறதுனால அங்கேயும் ஷாப்பிங் நடக்கும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 9யும் 3யும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ அங்கேயும் 9 ஷாப் ஆயிரும். அண்ட் லாஸ்ட்டாக 9யும் 2யும் கம்பேர் பண்ணுவோம். கண்டிப்பாக 2 சின்ன நம்பர் தான். ஸோ அதனால் 2ங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடும், 9ங்கிறது ரைட் ஹேண்ட் சைடில் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு 4 ஐட்ரேஷனோட முடிவில் 9ங்கிறது லாஸ்ட் பொசிஷன்லேருந்து போயிடும். 9 தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய நம்பர், அது கடைசி பொசிஷனுக்கு கரெக்டாக வந்துருச்சு. சேம் இதே மாதிரி அடுத்த செட் ஆஃப் ஐட்ரேஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ திரும்பவும் 7ம் 5ம் கம்பேர் பண்ணுவோம், ஷாப்பிங் நடக்கும். சேம் அதே மாதிரி அடுத்த ஒரு 4 ஐட்ரேஷன் வந்து பண்ணோம்னா 8வது ஐட்ரேஷனோட முடிவில் நமக்கு 2வது மிகப்பெரிய நம்பரான 7ங்கிறது லாஸ்ட்டுக்கு முந்தின பொசிஷன்லேருந்து வந்துடும். திரும்பவும் அடுத்த செட் ஆஃப் ஐட்ரேஷன் நம்ம தொடங்குவோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5ங்கிறது கடைசியாக 3வது பொசிஷனில் வந்து விழுந்துடும். நான் ஒரு 4 ஐட்ரேஷன் வந்து பண்ணேன்னா 4வது ஐட்ரேஷனோட முடிவில் எனக்கு நம்பர் 3ங்கிறது செகண்ட் பொசிஷனில் வந்துடும். இருக்கிறதுலே மிக சிறிய நம்பரான நம்பர் 2ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வந்து விழுந்துடும். ஸோ எனக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 16 ஐட்ரேஷனோட முடிவில் எனக்கு கம்ப்ளீட்டாக அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட்டாக இருக்க ஒரு நம்பர் லிஸ்ட் வந்து கிடச்சிரும். சேம் இதே லாஜிக்கை நான் அப்படியே கோடாக கன்வெர்ட் பண்ணேன்னா என்னோட கோட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் நான் ஒரு ப்ரோக்ராம் வந்து ரெடி பண்ணிட்டேன்னா அப்படியே ஜாலியாக போய்ட்டு என்னோட டிஎல்கிட்ட போய் சொல்லுவேன், நீங்கள் கேட்ட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு நான் வந்து லாஜிக் கண்டுபிடிச்சி ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன், இந்தாங்கன்னு சொல்லி என்னோட டிஎல்கிட்ட வந்து கொடுப்பேன். என்னோட டிஎல் அதை பார்த்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு அவுட்புட்லாம் கரெக்டாக வரதுனால குட் சுந்தர், நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்க, பட் இது வந்து ஒரு நல்ல ப்ரோக்ராமருக்கு அழகான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டத்துக்கு போட்டுருவார். நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் என்னோட கோடை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு தேவையான அவுட்புட் தான் வருது, ஸோ என்னோட கோடை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அவர்கிட்ட ரெக்வஸ்ட் வந்து போனேன். அவரை பார்த்துட்டு, இல்லைப்பா சுந்தரிங்கவா, நான் உங்ககிட்ட ஒன்று புரியுற மாதிரி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 5 நம்பர் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கிறேன் இன்புட்டாக. ஸோ அந்த 5 நம்பரை ஷார்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு உன்னோட ப்ரோக்ராம் 16 ஐட்ரேஷன் எடுத்துக்குது, 16 ஷாப்பிங் ஆப்ரேஷன் வந்து பண்ணுது. இட் மீன்ஸ் n-1 ஸ்கொயர் டைம் வந்து ஐட்ரேஷன் வந்து நடக்குது. இது வந்து ஒரு 5 நம்பர்னால சரியாக போச்சு. இப்போ நான் ஒரு 100 நம்பர் தரேன்னு வச்சுக்கலாம். 100 நம்பருக்கு 9801 ஐட்ரேஷன் வந்து நடக்கும். இதுவே 1000 போனோம்னா நமக்கு வந்து நிறைய ஐட்ரேஷன் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அவ்வளோ ஐட்ரேஷன் வந்து நடந்துச்சுன்னா நம்மளோட ப்ரோக்ராம் கண்டிப்பாக வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் நம்மளோட ப்ரோக்ராமை எஃபிஷியண்ட்டாக மாற்றிட்டு வா. இதற்காக நம்மளோட முன்னோர்கள் ஆல்ரெடியே நிறையா ஷார்ட்டிங் அல்காரிதம்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு அல்காரிதமை நீ ஃபாலோ பண்ணி உன்னோட கோடை எஃபிஷியண்ட்டாக மாற்று அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்கிட்ட சொல்லுவார். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏதாவது ஒரு ஷார்ட்டிங் அல்காரிதம் ரெஃபர் பண்ணி என்னோட கோடை எஃபிஷியண்ட்டாக மாற்ற போகிறேன். ஸோ அதுக்காக ஷார்ட்டிங் அல்காரிதம்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறேன். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோலையும் பார்க்க போகிறோம். வெல்கம் டு லேர்ன் டெக், மைசெல்ஃப் சுந்தர். லெட்ஸ் ஸ்டார்ட். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பபுள் சார்ட் அல்காரிதம். இந்த அல்காரிதமை என்னோட பழைய லாஜிக் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ என்னோட லாஜிக் வந்து பாருங்கள், இதில் முதல் 4 ஐட்ரேஷன்லேயே எனக்கு மிகப்பெரிய நம்பர் என்ன, அது எந்த பொசிஷனில் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 9 தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய நம்பர், அதான் வந்து லாஸ்ட் பொசிஷனில் போய் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் தேவையில்லாமல் அந்த நம்பர் 9
நான் வேறு எந்த நம்பரோடையும் கம்பேர் பண்ண வேண்டாம். ஏன்னா 9 ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு வேறு பெரிய நம்பர் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா, இதுக்கப்புறம் 9 எங்கெல்லாம் வந்து கம்பேர் ஆகிருக்கோ அந்த ஐட்ரேஷன் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிடுவேன். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, சேம் அதே மாதிரி அடுத்த செட் ஆஃப் ஐட்ரேஷன் வரலாம். ஸோ இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய அடுத்த நம்பர் என்னங்கிறது தெரியும். ஸோ 7 தான் இருக்கிறதே மிகப்பெரிய நம்பர். ஸோ அது வந்து லாஸ்ட்டுக்கு முந்தின பொசிஷனில் வருங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ 8வது ஐட்ரேஷனுக்கு அப்புறம் 7 எங்கெல்லாம் வந்து கம்பேர் ஆகுதோ அந்த கம்பேர் ஆகிற ஐட்ரேஷன் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிடுவேன். சேம் இதே லாஜிக்காக அடுத்த 2 ஐட்ரேஷன் வந்து பண்ணலாம். அப்படி பண்ணுறப்போ 3வது செட் ஆஃப் ஐட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 5 எங்கெல்லாம் கம்பேர் ஆகுதோ ஸோ அதெல்லாமே ரிமூவ் பண்ணிடுவேன். அண்ட் 4வது ஐட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3 எங்கெல்லாம் கம்பேர் ஆகுதோ அது எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணேன்னா எனக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 ஐட்ரேஷன் வந்து பண்ணால் போதும், சேம் அதே அவுட்புட் எனக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன்னா தேவையில்லாமல் எனக்கு மிகப்பெரிய நம்பர் வந்து கிடச்சதுக்கு அப்புறமும் அது வந்து தேவையில்லாமல் கம்பேர் பண்ணிட்டே இருந்தேன். பட் இப்போ வந்து அந்த ஸ்டெப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு என்னோட கோடை ஓரளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக மாற்றிருக்கேன். இதை தான் நம்ம பபுள் ஷாட் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லாஜிக் யூஸ் பண்ணி நான் திரும்பவும் ப்ரோக்ராம் பண்ணி அதை என் டீல்கிட்ட போய் கொடுத்தேன்னா அவர் என்னத்தம்மா சொல்லுவார், அது எனக்கு நல்லாவே தெரியும். பார்த்துட்டு முதல்ல வாங்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் சுந்தர் இங்கே வாப்பா, இது வந்து பார்த்தீங்கன்னா n/n-1/2 டைம்ஸ் ஐட்ரேஷன் நடக்குது, ஷாப்பிங் ஆப்ரேஷன் நடக்குது, நீ இதோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக எஃபிஷியண்டாக எழுதலாமேன்னு சொல்லி என்னை அனுப்பிடுவார். ஸோ அதனால் இந்த கோடை அவர்கிட்ட போய் காட்ட மாட்டேன். ஸோ இதோட பெட்டரான ஒரு கோடை கண்டுபிடிச்சி அதை தான் கொண்டு போய் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இதுக்காக நான் புதுசாக ரெஃபர் பண்ண இன்னொரு அல்காரிதம் தான் செலெக்ஷன் சார்ட் அல்காரிதம். ஸோ இதுக்கு நம்ம வந்து புதுசாக இன்னொரு 5 நம்பர் வந்து எடுத்துக்கலாம். அந்த நம்பர் என்னன்னா 64, 25, 12, 22, 11. ஸோ இந்த 5 நம்பர் வந்து எடுத்துக்கலாம். செலெக்ஷன் சார்ட்டுக்கும் பபுள் சார்ட்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, இதில் வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஷாப்பிங் இருக்கு இல்லையா அதை வந்து குறைப்போம். அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ், மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. நம்ம மைண்ட் ஆல்ரெடி என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், ஒரு நம்பர் வந்து ஷார்ட் பண்ணுறோம்னா என்ன பண்ணுவோன்னா, இருக்கிறதுலே எது சின்ன நம்பரோ அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து போட்டுருவோம். அப்படி இல்லாட்டி இருக்கிறதுல எது பெரிய நம்பரோ அதை எடுத்துகிட்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து போடுவோம். நம்ம பபுள் ஷாட்டில் வந்து பெரிய நம்பரை பேஸ் பண்ணி பண்ணோம். ஸோ இதில் வந்து நம்ம சின்ன நம்பரை பேஸ் பண்ணி பண்ணலாம், கொஞ்சம் சேஞ்ச் மாதிரி தான் நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா, முதல்ல 64யும் 25 வந்து கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணுறப்போ இருக்கிறதுலே வந்து மிக சிறிய நம்பரோ அது என்னது 25 மிக சிறிய நம்பர். ஸோ அதனால் 25 நம்ம வந்து ஸ்வாப் பண்ணுவோம், இது பபுள் ஷாட்டாக இருந்தால். பட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் செலெக்ஷன் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஷாப்பிங் வந்து அவ்வளோ பண்ண மாட்டோம்னு சொல்லி. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா, இதில் ஜஸ்ட் வந்து நோட் மட்டும் பண்ணி வச்சுப்போம், இருக்கிறதுல இப்போதுக்கு வந்து 25 மிக சிறிய நம்பர் அப்படிங்கிறத. ஸோ அடுத்து நம்ம கம்பேர் பண்ணுவோம் 2வது ஐட்ரேஷனில் 25யும் 12யும் கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணுறப்போ இப்போது 12 தான் இருக்கிறதுலே மிக சிறிய நம்பர், ஷாப் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணி வச்சுப்போம். அடுத்த கம்பேரிஷன் 12யும் 22யும் கம்பேர் பண்ணுவோம். மிக சிறிய நம்பர் 12 தான், ஸோ அதனால் அப்படியே விட்டுருவோம். ஸோ அடுத்த ஐட்ரேஷன் 12யும் 11யும் கம்பேர் பண்ணுவோம். இருக்கிறதுலே மிக சிறிய நம்பர் 11. ஸோ எனக்கு வந்து டோட்டலாக எல்லா நம்பரையும் அனலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, இருக்கிறதுலே 11 தான் மிக சிறிய நம்பருங்கிறது. ஸோ மிக சிறிய நம்பர் என்னங்கிறத எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வந்து போட்டுருவேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வந்து 64 11 எங்கே இருந்துச்சோ அந்த இடத்துல போய் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி விட்டுருவேன். ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு, இருக்கிறதுலே வந்து 11 தான் மிக சிறிய நம்பர்னு சொல்லி, அதுதான் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கும். ஸோ இனிமேல் நான் வந்து 11 வந்து எந்த ஒரு நம்பரோடையும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் வந்து 11 மட்டும் விட்டுட்டு சேம் அதே மாதிரி வந்து அடுத்த ஐட்ரேஷன் வந்து ஆரம்பிப்பேன். அப்படி ஆரம்பிக்கிறப்போ அதோட முடிவில் எனக்கு 12ங்கிறது 2வது பொசிஷன் வந்து விழுந்துடும். அதுக்கப்புறம் திரும்பவும் அதே செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிப்பேன் 12 விட்டுட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 22, 25, 64 சொல்லி அடுத்தடுத்த நம்பருங்கிறது எனக்கு கரெக்டாக வந்துடும். இந்த அல்காரிதமை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் என்னமோ சேம் அதே தான் 10 டைம்ஸ் வந்து வந்திருக்கு. பட் ஆனால் ஷாப்பிங் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 4 டைம்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பபுள் ஷாட்டை கம்பேர் பண்ணுறப்போ செலெக்ஷன் ஷாட் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த லாஜிக் அப்படி நான் கோடாக கன்வெர்ட் பண்ணி என்னோடய ப்ரோக்ராமை என்னோட டீல்கிட்ட வந்து கொடுத்தேன்னா அவர் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்டார்னா, சார் போதும் ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, எதுவாக இருந்தாலும் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலான்னு சொல்லி முடிச்சுப்பேன். ஓகே, ஒரு சம்மரிக்கு வந்துடலாமா? ஷார்ட்டிங் அல்காரிதம் அப்படின்னா என்னென்னா, ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸை எஃபிஷியன்ட் வேல ஷார்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அல்காரிதம்ஸ் தான் ஷார்ட்டிங் அல்காரிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்த இந்த 2 ஷார்ட்டிங் அல்காரிதம் தவிர இன்னும் நிறையா ஷார்ட்டிங் அல்காரிதம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இதை விட இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒரு ஷார்ட்டிங் அல்காரிதம் பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்றி. எல்லாரும் செத்து போட்டா இவன் நமக்கு தேவையா? என்ன சொல்ற? என்னையா சொல்ற? ஆரம்பிச்சிட்டீங்களா? நம்ம கேங்ல சேர்த்தோம் பாரு.